ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, அதாவது எங்கே வந்திருக்கோன்னா ஜூ டைப்பிங்க்கு வந்திருக்கோம். என்னடா ஜூ டைப்பிங்? பிளான்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா எட்ஹாக் பிளான் தான். லாஸ்ட் மினிட் பிளான். எங்கே போகிறதுன்னு தெரில. 3 பாய்ஸ், 2 பேர் இங்கே இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கி உங்களுக்கு டைப்பிங், ஜூ டைப்பிங்கை சுற்றி காமிக்க போகிறோம். என்னென்ன இருக்குது, என்ன சார்ஜஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் பாய். டிக்கெட் கவுண்டர். ஸோ நாங்கள் கரெக்டாக வந்திருக்கோம். ஆக்சுவலி மணி நேரத்துக்கு 8:40, 8:30 மணிக்கு வந்துடுறோம். ஹோப்ஃபுல்லி எல்லா மிருகங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம், ஏஞ்சிருக்கணும். and 2 of my buddies. ஸோ ஏன் நாங்கள் காலையிலே வந்தோன்னா, ஏன்னா காலையிலே தான் வந்து வெயில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காது. இல்லை, வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நேச்சரை பார்த்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் மிருகங்களும் காலையில் ஏஞ்சிருக்கோம். அவங்களுக்குலாம் குட் மார்னிங் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான். ஸோ வாங்க ப்ளாக் பண்ணிக்கிட்டே பேசுவோம். போய் ஸோ ஸோ இங்கேருந்து குதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குது. அப்போ தான் மேலே ஏறி அது மேலே ஏற முடியாது. ஃபென்ஸ் தான் போட்டிருக்காங்க தெரியல, அதனால சத்தம் கேட்குது உங்களுக்கு. ஏன் ஏற முடியுங்க பாருங்க, இதில் கம்பி இருக்குது தாங்க மாதிரி மேலே முட்டா. If you want definitely can la. பாய் இதுங்கற பாக்க நேரத்துல வரேன் வந்துட்டானா சொல்றாங்க. அம்மாடி அம்மா அப்பா இல்லையா? ரெண்டு அம்மா தான். ஏய் மூணு சில்வா பேக்ல அது போடுங்க. வாவ், இது orang utan. இதுவும் ஒன்று மதர் தான், ஹஸ்பண்ட் மோ தான் பார்த்த முடியுது. சமலிப்பா ஏய் but looks pretty much dead. Nothing much அப்படி தான் நினைக்கிறேன். பட் இப்போ தான் நான் பண்ண ஒரு 50% 25% தாண்டி இருக்குமா தெரியல. போயிட்டே இருக்கு ரோடு. இங்கே போகுது, அங்கே போகுது, வெயில் அடிக்குது. ஃபைனலி ஒருத்தர் நல்லா என்ன படம் பிடிச்சிருக்கான். யூ கேன் பிகம் அ ஃபோட்டோகிராஃபர். ஏன்னா எல்லா அனிமலும் பார்க்குறோம். ஆனால் காமன் மங்கியா கைக லேப்பா இதில் வரும்போது நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சரி. தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஐயோ இப்போ அதில் ஃபேமிலியும் இருக்காங்க பின்னாடி எல்லாமே. அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சரி. ஹலோ பாய். ஹலோ சார், எப்படி டேக்கிங்களா? கண்ணு ஏய் நடிக்கிறான் தானே தூங்குற மாதிரி. இல்லை blink twice. நான் பார்த்துட்டேன். if you in trouble. இதுதான் இந்த பேர்ட் சம்திங் கேஜ். நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இங்கே வாக் பண்ணலாம், பட் ஐம் நாட் குவைட் ஷூர் ஏன் வாக் பண்ண முடியும். சத்தது பாருங்க. ஏய் நீ நீட்டமாக இருக்க, போட்டா நான் போயிடுவேன். ஸோ கண்டினியூ ஆகட்டு, ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ஆலஸ்கமெண்ட் இருக்காங்க. இதுதான் ஓஸ்ட்ரிச். அப்புறம் இது என்னன்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஓடிட்டு இருக்கு. 2 பேர் எங்கே காணா வச்சு அப்புறம் காமிக்கிறேன். ஜீப்ராஸ் ஆஸ். ஒரு ஜீரா குடிச்சு மாத்துங்க. அந்த ரைஸ் அவ்வளவா தருது.
அவர் ஏன் இது அப்படிக்கு தனியாக தான் பார்க்க போதும் போயிட்டா அவருக்கு தனியாக. உய் ஆக்சுவலி நான் ராங். ஏன்னா தேர் இஸ் ஆல்சோ இங்கே ஒன்றும் வேறு வேறு அனிமல்னு அது நான் தான் முதல்ல பார்த்துட்டு வெறும் பாதி மட்டும் தான் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம ஜீப்ராலாம் பார்த்தோம். இப்போது நம்ம வந்து இங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் எனக்கு ஹரிமா பார்த்துருவோம். சிங்கம் ஃப்ளெமிங்கோ எவ்வளோ இது மட்டும் அப்போ நம்மள கொத்துனுச்சுன்னா என்ன ஆகும்? அவன் பேர் தான் கொத்துனாருமே. So look at things behind me, man. Nice, right? So பின்னாடியில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் பொத்தானிக்கல் கார்டன் வைப் வரும்டா. பட் இங்கே நிறைய அனிமல்ஸ் பீப்புளும் இருப்பாங்க. ஒரு சேடான விஷயம் பார்த்தோங்க. உங்களுக்கு கவலையாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு வேகமாக பேச முடியாது. ஸோ நான் காமிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸு. ஆனால் ஐயோ அதுங்க வந்து இருட்டாதான். ஏன் அனிமல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகுது? நம்ம பிகாஸ் ட்ரை பண்றோம்ல, சூப்பர் மனசால்னால தான். நார் அடிக்கிறதே அவனுக்கு தானே, அப்புறம் என்ன ட்ரை பண்றோம்? நிறைய எங்க வந்து நம்ம ட்ரை பண்றோம். தம்பி உள்ள போய் படுங்கப்பா. ஏன்பா வெளியே படுத்துறீங்க? மழை பெய்யுது வேற. அவ குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த பக்கம் சேடாக தான் இருக்கு. தெரியலையான்னு இது வந்து I'm joking. Animal in captivity put on display for people to see. எங்கேயோ இடிக்கல இந்த இந்த வாக்கியம் கிட்ட. இதுங்களாம் ஃப்ரீயாக எங்கேயாச்சும் ஒரு சுற்றி இருக்குது. ஒரு பெரிய என்க்ளோஜர் இருந்துச்சுன்னா அதை வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு தெரியல. ஐ டோன்ட் ஃபீல் இட். வர ஏன்னா சுப்பிரமணி. ஆனால் இதுங்களோட அந்த பைட்டிங் பவர் செம்ம. இது யாரா திட்டே இது கம்பிங் குருன் உங்க மேலே இருக்காங்க. அவங்க தான் வெரி குட். ஃபைனலி முடிச்சாச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ இப்போது வந்து நாங்கள் ஆக்சுவலி கிளம்ப போகிறோம். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் மை தாட்ஸ், a word or two, what I've seen, some of the things. So yeah, so that is the exit. So ஃபைனலாக சர்வினே ஷோவில் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து சர்வினே வாங்க போயிருக்காருங்க. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஒன் ஆர் டூ வேர்ட்லாம். ஸோ என்னோட தாட் கம்மிங் டு டைப்பிங் ஜூ கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணிச்சு. நம்ம ஜூ பற்றி ஒரு இடம் அந்த அனிமல் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க தான். பட் இங்கே பார்க்கறதுல மேபி ஜூ டைப்பிங் மட்டும் பார்க்குறேன். I feel that that should be more support. So there should be more people coming here, so that they can earn more and then give more to the animals that are here. Some of the animals பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சேடாக இருக்குது. ஒன்று தான் இருக்குது. அதோட நேச்சரே பார்த்திங்கன்னா அது கேங்காக தங்கும். ஆனால் வந்து ஒன்று ஒன்றா தான் இருக்குது. ஸோ ரொம்ப சேடாக இருக்காது. ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் அந்த புழு மாதிரி இருந்துச்சு, அந்த ஈலா முக்கியத்தில் அந்த பொண்ணில் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலி வந்து பிகாஸ் ஆஃப் யூ டோன்ட் ஹேவ் ஃபன். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜூவை நடத்துறதுக்கு வந்து இட்ஸ் நாட் தட் சீப். இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி. I don't know about fundings, I don't know about internal affairs here, so I'm nobody to talk about this. But என்னவா இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. So maybe someone who's watching this video can go ahead and do something about it, or tell me where I can
லாட்ஜ் கம்ப்ளைன் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ anybody knows ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணேன் என்ன நான் பண்ணலாம், or what I can do to create awareness or something like that. Yeah, that's the end of this video. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா go ahead, put a thumbs up and share it to your friend. And if you want more content like this or என்ன encourage பண்ண விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி content கொடுக்கறதுக்கு go ahead and subscribe to this channel. And definitely கீழே வந்து ஒரு நல்ல பில்டிங் கமெண்ட் போடுங்க. என்னத்தில் இம்ப்ரூவ் பண்ணலாம், நான் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ தென் அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும்னு. ஒன் மோர் திங், அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்க போது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் awaited bucket லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு திருவிழா. ஸோ I'm back shooting திருவிழா, but this time I'm going to shoot in Tamil and also a bit of English. So let's see. So signing off. Bye bye. ஒழுங்கா bye சொல்ல. Signing off. Bye bye.